ஸ்ரீயின் பாதம் பட்டாலே குடிசையும் மாளிகையாகிவிடுகிறது. தங்கள் பாதத்தை வைத்து இந்த இடத்தை வைகுண்டமாக்கிவிடுங்கள் தேவி. வைகுண்டத்தில் 7 கதவுகள் இருக்கும். மனிதர்களுக்கு இருக்கும் 7 சக்கரங்களைப் போல எந்த ஒரு மனிதன் இந்த 7 சக்கரங்களையும் உயிர்ப்பித்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை, அசுத்தங்களை போக்கி விடுகிறானோ அவனே வைகுண்டத்திற்கு வரும் பாக்கியத்தை பெறுவான். பாக்கியத்தை பெறுவான். பாக்கியத்தை பெறுவான். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! அனைவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். உத்தேசமும் பெரிதாக தான் இருக்கும். உத்வேகம் உண்மையிலேயே பெரிதுதான் மகாதேவா. உங்களிடம்தான் நியாயத்தை பெற அனைவருமே வந்திருக்கிறோம். நீங்கள் ஒருவர்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. எனக்கு அநியாயம் நடந்துள்ளது மகாதேவா. அவரினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னை தவிர அசுரர்கள், தானவர்கள், நாகவர்களும் சிறந்தவர்களாம். சரி, அவர்கள் யார்?
தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி. மகாதேவா, லக்ஷ்மியை மணந்து கொள்ளும் ஆசையோடு நான் இங்கு வந்திருக்கிறேன். மகாதேவா, என்னை பொறுத்தவரையில் அவர்களை அடையும் தகுதியும் திறமையும் என்னிடம் இருக்கிறது. அதோடு என்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய பலமும் என்னிடம் உள்ளது. மகாதேவா, நீங்கள் என்னுடைய பிரபு. தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம் நீங்கள். நீதியை வழங்கக்கூடிய சுவாமி நீங்கள். அதன் காரணமாக நான் மனதில் மிகுந்த நம்பிக்கையோடு உங்களை இங்கு சந்திக்க நான் வந்திருக்கின்றேன். மகாதேவா, மகாதேவா, இவன் பேச்சை கேட்க வேண்டாம். இவன் மூளை பேதலித்து விட்டது. என் மூளை பேதலித்து போகவில்லை, இவர்களின் எண்ணங்கள் தான் பேதலித்து போயிருக்கின்றது. மகாதேவா, உங்களுக்கு நினைவிருக்கும், அனைத்து சுகங்களும் வைபவங்களும் ஐஸ்வர்யங்களும் தேவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அசுரர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. மகாதேவா, உங்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்கின்றேன். நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். நியாயம் அனைவருக்கும் கிடைத்தே ஆக வேண்டும். தைரியமாயிரு. அனைவர் முன்னிலையிலும் நியாயம் கட்டாயம் கிடைக்கும். தேவரிஷி. பிரபு, உங்கள் இருவரால் தான் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. உங்கள் எண்ணங்கள் வேறாக இருந்தது. ஆனால் நீங்கள் முயற்சியை கைவிடவில்லை. இவ்வளவு தூரம் வந்தீர்கள். வைகுண்டத்தை கண்டுபிடிப்பதில் எங்களுக்கு துணையாக இருந்தீர்கள். நீங்களும் வைகுண்டத்தின் அங்கமாக மாறிவிட்டீர்கள். இன்று முதல் நீங்கள் இருவரும் இந்த இடத்தை காவலர்களாக இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். வைகுண்டத்தின் காவலர்கள். ஜெய் விஜய். இந்த இடத்திற்கு வந்து எங்கள் தீய எண்ணங்கள் மறைந்தது. வைகுண்டத்தின் காவலர்களாக மாறி தன்யனானோம். சிரத்தையோடு எங்கள் கர்மாவை நாங்கள் நிறைவேற்றுவோம் பிரபு. எந்த தீய சக்திகளையும் வைகுண்டத்திற்குள் நுழைய விட மாட்டோம். வாயிற்கதவு வந்தது. காவலர்களும் வந்துவிட்டார்கள். என்னுடைய தேவிக்காக வைகுண்டம் முழுமையடைந்து விட்டது.
ஸ்ரீ நாராயணன் வாழ்க. மிக அழகு, அற்புதம். வணக்கம் தாயே. வணக்கம் பிரபு. விஷயம் தேவரிஷி. மனதில் ஏதோ எண்ணம், முகத்தில் வேறு உணர்ச்சி. எதை மறைக்கிறீர்கள்? உங்களிடம் எதை மறைக்க முடியும்? நான் குழப்பத்தில் இருக்கிறேன் பிரபு. இங்கு நீங்கள் தேவி லக்ஷ்மிக்காக வைகுண்டத்தை அழகாக உருவாக்க அங்கே ஹயக்ரீவன் கைலாயத்தில் மகாதேவருக்கு முன்னால் தேவி லக்ஷ்மியை அடைவதற்காக ஒரு போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கிறான் பிரபு. லக்ஷ்மிக்காக போராட்டமா? இது நடக்காது. லக்ஷ்மிக்காக நாராயணன், நாராயணனுக்காகத்தான் லக்ஷ்மி. நான் நன்கு அறிவேன் பிரபு. தேவி லக்ஷ்மி உங்களுக்காகவே உருவானவர்கள். ஆனால் அங்கு நடப்பதை உங்களிடம் வந்து தெரிவிப்பது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். பிரபு, கைலாயத்தில் மகாதேவருக்கு முன்னால் அனைவரும் இந்த வேண்டுதலோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? அவர்களுக்கும் இதே பதில்தான். அதுவும் மகாதேவர் முன்னிலையில். வாருங்கள் தேவி. மகாதேவா, நியாயத்தை நீங்கள் சரியாக வழங்குவீர்கள் என்றால் ஏன் இந்த தாமதம்? நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? மகனே, முட்டாளை போல் பேசாதே. இது உன்னுடைய வேண்டுகோள் அல்ல. நாராயணனுக்கே சவால் விடுகிறாய். ஆமாம் தந்தையாரே, இது சவாலேதான். நாராயணனுக்கு தைரியம் இருந்தால் எல்லார் முன்னிலையிலும் வரட்டும், என் சவாலை ஏற்றுக்கொள்ளட்டும். என்னை விட சிறந்தவன் என்று அனைவருக்கும் அவன் நிரூபிக்கட்டும். சவாலை ஏற்கவே வந்துள்ளேன்.
ஒன்றை அறிந்து கொள். எந்த தேவி லக்ஷ்மியை நீ அடைய பார்க்கிறாயோ அவர்களின் ஆதி தெரிந்தால் எந்த தவறான எண்ணங்களோடும் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டாய். நானே கூறுகிறேன். லக்ஷ்மியும் நாராயணனும் ஏன் ஒன்றாக இருக்கிறார்கள்? இருவரும் ஒன்றாக இல்லை என்றால் எதுவும் முழுமையடையாது. தேவி லக்ஷ்மியின் ஆதாரமானது என் இதயத்திலிருந்து உருவானது. நாங்கள் இருவரும் ஒன்று என்றால் ஒரே உணர்வோடு இருக்கிறோம். அப்படி இருக்கையில் அவர் எப்படி இன்னொருவருக்கு சொந்தமாக முடியும்? சத்தியம் இதுவே. தேவி லக்ஷ்மியை கர்மத்தின் பலனாக பெறலாம். ஆனால் இதன் அர்த்தம் அவரையே பெறுவதல்ல, அவருடைய அருளை பெறுவது. கடமையை செய், அவர்களை ஆராதனை செய், அவர்களை வழிபடு. அவ்வாறு செய்தால் அவர் அளிக்கும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்மத்தின் பலன்களில் அவரை பார்க்க முடியும். ஆனால் அவர்களே உன் கர்மத்தின் பலன் அல்ல. பழம் வேண்டும் என்பதற்காக மரத்தையே வெட்டிவிட்டால் அந்த மரத்தையும் நீ இழந்து விடுவாய். அதன் பிறகு உனக்கு பழங்களும் கிடைக்காது. லக்ஷ்மியை வழிபடுவதால் நரன் நாராயணன் ஆக முடியும்.
ஆனால் லக்ஷ்மியை நாராயணனிடமிருந்து என்றும் பிரிக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! சத்தியம் இதுவே. தேவி லக்ஷ்மியை கர்மத்தின் பலனாக பெறலாம். ஆனால் இதன் அர்த்தம் அவரையே பெறுவதல்ல, அவருடைய அருளை பெறுவது. அவ்வாறு செய்தால் அவர் அளிக்கும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்மத்தின் பலன்களில் அவரை பார்க்க முடியும். ஆனால் அவர்களே உன் கர்மத்தின் பலன் அல்ல. லக்ஷ்மியை வழிபடுவதால் நரன் நாராயணனாக முடியும். ஆனால் லக்ஷ்மியை நாராயணனிடமிருந்து என்றும் பிரிக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! நாராயணர் கூறியதிலிருந்து இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சரியான பதில் கிடைத்திருக்கும். ஒருவருக்கு சொந்தமானவளை மற்றொருவர் அடைய விரும்புவது மிக பாவமாகும். எது பாவம் எது புண்ணியம் இது எனக்கு தெரியாது மகாதேவா. யார் எங்கிருந்து வந்தார்கள், எங்கு பிறந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள நான் இங்கு வரவில்லை மகாதேவா. நான் இங்கே உங்கள் முன்னால் நியாயம் கிடைக்கும் என்று வந்திருக்கிறேன். தேவி லக்ஷ்மி மீது சிறந்து விளங்குபவனுக்கே அதிகாரம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாராயணன் தேவி லக்ஷ்மி மீது அதிகாரம் செலுத்த வேண்டுமானால் ஒரு வீரனாக என் முன்னால் வரட்டும், வந்து என்னோடு யுத்தம் புரியட்டும், நிரூபித்து காட்டட்டும் அவனே லக்ஷ்மிக்கு தகுதியானவன் என்று. ஹயக்ரீவா, உன்னை யுத்தம் விரும்புகிறாயா? லக்ஷ்மியும் நாராயணரும் ஒன்றாக இருப்பதற்கு உனக்கு ஆதாரம் வேண்டுமா? அப்படியெனில் சரி, யுத்தம் நடக்கும். ஆனால் அதன் நீதிகளை நான் உருவாக்குவேன். யாருக்காக லக்ஷ்மி உருவானாலோ அவருக்கே சொந்தமாவாள். சம்மர்தியான லக்ஷ்மியை அடைய அவளை மனதில் இறக்க வேண்டும். லக்ஷ்மியை பாதுகாத்தாக வேண்டும். நாராயணர் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறார். அஜனானாசுரனிடமிருந்து காப்பாற்றியிருக்கிறார். நீயாக வரவில்லை என்றால் வற்புறுத்தி அழைத்துச் செல்வேன். அதோடு என்னால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை கடலில் முழுகுவதில் இருந்து காப்பாற்றினார். என்னை போற்றியிருக்கிறார்.
ஆகையால் நாராயணர் தன்னுடைய கர்மாவால் அவருடைய அடையாளத்தை காட்டியிருக்கிறார். இருந்தாலும் நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை ஹயக்ரீவா. உன்னுடைய சந்தேகங்கள் போக்குவதற்காக உனக்கு நிச்சயம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுவரை காத்திருக்கலாம். நாராயணரே, உங்கள் சுதர்சனத்தை வெளியே எடுங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவி? நீங்கள் எங்கள் எல்லோரையும் அழிக்கப் போகிறீர்களா? யோசிக்க வேண்டாம் நாராயணரே. உங்கள் சுதர்சன சக்கரத்திற்கு உத்தரவு கொடுங்கள். என் முன்னால் வந்து நிற்கச் சொல்லுங்கள். ஹயக்ரீவா, என்னுடைய நாராயணரை விட நீ சிறந்தவன் என்றால் இந்த சுதர்சன சக்கரத்தை வென்றுவிட்டு நீ என்னிடம் வா. இதுவே என் நிபந்தனையாகும். வா, உன் திறமையை நிரூபித்துக் காட்டு. இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன். ஓம் நமோ நாராயணாய. 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 ஹயக்ரீவா, நியாயத்தை தேடி நீ கைலாயத்திற்கு வந்தாய். இந்த புஷ்ப மாலை நியாயத்தை வழங்கும். வா, உன் வீரத்தை நிரூபித்து காட்டு.
நாராயணரின் சுதர்சன சக்கரத்தை நீ உடைத்து விட்டால் தேவி லக்ஷ்மியின் கழுத்தில் போடுவதற்கு இந்த புஷ்ப மாலையை நானே உனக்கு கொடுக்கிறேன். அதோடு தேவி லக்ஷ்மி மூலமாக வெற்றியாளருக்கு அணிய போகும் மாலை அதை நான் கொடுப்பேன். மகனே, அக்னி ஒருவனை சாம்பலாக்கும். அதை அறிந்து கொள்ள அக்னியில் கை வைத்தாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புத்திசாலியாக இருப்பவன் தன் வெற்றியால் மட்டுமல்ல, அடுத்தவன் தோல்வியில் இருந்தும் கற்றுக்கொள்வான். நில் மகனே, போகாதே. தந்தையாரே, நிற்பதும் தலைகுனிவதும் ஹயக்ரீவனுக்கு சிறப்பாகாது. தந்தையால் மகனுக்கு ஊக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த தந்தை மகனை தடுப்பதும் மிகப்பெரிய குற்றமாகிவிடும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. என்னுடைய இந்த கதை சுதர்சன சக்கரத்தின் வேகத்தை தடுத்து அதை சுக்குநூறாக்கிவிடும். ஓம் நமோ நாராயணாய. 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 இவ்வளவு விரைவாக நீங்கள் சந்தோஷப்பட தேவையில்லை. இன்னும் அந்த ஹயக்ரீவன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. அதோடு அவனின் அஸ்திரங்களின் சக்தியும் இன்னும் அழியவில்லை. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி, யாருடைய பெயரை வேண்டுமானாலும் கூறிக்கொள். ஆனால் பூமாலை அதை என் கழுத்தில் தான் போடுவாய். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. துஷ்ட கர்மங்களால் முடியாது. இப்பொழுதும் இவ்வுலகில் யாரேனும் பிரம்மையில் இருந்தால் அவர்களால் தேவி லக்ஷ்மியின் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமென்றால் எதிரே வரவும், எதிரே வரவும், எதிரே வரவும். தவறு செய்து விட்டாய் ஹயக்ரீவா. இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. நாராயணரிடம் மன்னிப்பு கேள். உன் தோல்வியோடு இந்த யுத்தம் முடிவடையும் ஹயக்ரீவா. தேவி லக்ஷ்மியின் நிபந்தனையால் ஒன்று நிரூபணமாகிவிட்டது. தேவி லக்ஷ்மிக்கு மிகவும் பொருத்தமானவர் யாரென்றால் அது நாராயணராக இருப்பார். இருப்பார், என்றென்றும் இருப்பார், என்றென்றும் இருப்பார், என்றென்றும் இருப்பார், என்றென்றும் இருப்பார். உன்னுடைய தோல்வியை மற்றும் சத்தியத்தை ஏற்றுக்கொள் ஹயக்ரீவா. ஹயக்ரீவன் மட்டுமல்ல மகாதேவா, அனைத்து உலகமும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நாராயணருக்கே உரியவள். நாராயணர் லக்ஷ்மிக்கு சொந்தம். நாராயணர் லக்ஷ்மிக்கு சொந்தம். நாராயணர் லக்ஷ்மிக்கு சொந்தம். லக்ஷ்மி நாராயணர் இல்லை, இந்த சத்தியத்தை நான் ஏற்க மறுக்கிறேன். நான் அசுரராஜன் ஹயக்ரீவன். அனைத்து உலகத்திற்கும் நான் காட்டப் போகிறேன். இன்று வரையில் இந்த உலகம் இதை பார்த்திருக்க முடியாது, இதை கேட்டிருக்கவும் முடியாது. நான் காட்டுவேன். லக்ஷ்மியை கர்மாவால் மட்டுமல்ல, சூழ்ச்சியாலும் பலத்தாலும் அடைய முடியும் என்று காட்டுவேன். நாராயணா, நான் உன்னிடத்திலிருந்து உன்னுடைய லக்ஷ்மியை
பறித்துக் கொள்ளப் போகிறேன். கைலாயத்தில் இரத்த வெள்ளம் ஓடுவதை நான் விரும்பவில்லை. இல்லையேல் உன்னுடைய பேச்சிற்கு இங்கேயே தண்டனை கிடைத்திருக்கும். நாராயணா, இவனை மன்னித்து விடுங்கள். தம்பியின் மரணத்தால் இவன் பேதலித்து அலைகிறான். இதுதான் விஷயம் என்றால் அவனுக்கு புரிய வையுங்கள். பெண்களை பொருளாக பார்க்கும் தவறை செய்யக்கூடாது. பிடித்து போய்விட்டால் பறித்து விடுவீர்களா? பெண்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பே கிடையாது. சுகம் கிடையாது, மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்காது. இப்போது நான் போகிறேன். ஆனால் ஒன்று நினைவில் இருக்கட்டும். இந்த தவறான எண்ணத்தை இந்த உலகத்திலிருந்து நிரந்தரமாக அழித்துக் காட்டுவேன். லக்ஷ்மியை கர்மத்தால் மட்டுமே அடைய முடியுமா என்ன? சதித்திட்டம் கூட தீட்டி விடுவேன். ஆனால் லக்ஷ்மி, அவள் எனக்குரியவள். இப்போது நான் போகிறேன். நான் கிளம்புகின்றேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நான் இந்த எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தை விட்டு நிரந்தரமாக அகற்றிவிடுவேன். லக்ஷ்மி யார் என்று இந்த உலகத்திற்கு புரிய வைப்பேன். பிரபு, 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 பாதி குதிரையாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கும் இந்த அரக்கன் மீது கோபம் வேண்டாம் பிரபு. பிரபு, நீங்கள் கோபப்பட்டால் இந்த அற்புத காலத்தின் ஆனந்தத்தை இழந்து விடுவீர்கள். இன்று மீண்டும் நிரூபணமாகிவிட்டது. இந்த பிரபஞ்சத்திலேயே தேவி லட்சுமிக்கு தகுதியான வரன் உங்களைத் தவிர வேறு எவருமே கிடையாது. அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் நீங்கள் மட்டும்தான்.
இதை இந்த பிரபஞ்சமே அறிந்து கொள்ளும். மகாலட்சுமி தேவி தாயாரின் அழகிற்கும் அந்த முகத்தின் பொலிவிற்கும் காரணமே உங்கள் அன்புதான் பிரபு. உங்கள் கோபத்தினால் அதை மாற்றிவிடாதீர்கள். இதோ தேவி, யுத்தத்தில் ஜெயித்தவருக்கு மாலை சூடி மகிழுங்கள். அதன் மூலம் அனைவரும் அறியட்டும், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்குத்தான். ஒரு அடி முன்னே வாருங்கள் நாராயணரே. அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு நாராயணர் என்றும் தேவி லக்ஷ்மிக்கானவர் என்றும் உணர்த்துங்கள். இந்த அற்புத காட்சியை காண 2 கண்கள் போதாது. அதனால் இன்று முதல் திருமண வைபவத்தின் போது இது ஒரு சடங்காக தொடரட்டும். இன்று முதல் திருமணத்திற்கு முன்பு மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்து திருமண வாழ்க்கையை தொடங்குவார்கள். இந்த சடங்கானது லக்ஷ்மி நாராயணரின் அன்பு வெளிப்பாடாக கருதப்படும். ஆதலால் இது வெற்றி மாலை என்றழைக்கப்படும். விடுங்கள், மரணம் அடைவிட்டிருக்கலாமே. என் எதிரி நாராயணனின் கரங்களால் இறந்திருந்தால் வீரகதி அடைந்திருப்பேன். அப்படியானால் ஒரு முறைதான் இறந்திருப்பேன், ஒரே ஒரு முறைதான் இறந்திருப்பேன். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இறந்துதான் வாழ வேண்டும். அந்த நாராயணன் எனக்கு உயிர் பிச்சை அளித்திருக்கின்றான். அந்த அவமானம், அந்த வலியினால் ஒவ்வொரு நொடியும் மூச்சு முட்டி நான் இறக்கப் போகின்றேன். அப்படி என்றால் இந்த வலியை வெற்றியாக மாற்று ஹயக்ரீவா. உன்னுடைய தோல்வி அந்த தேவர்களின் அழிவிற்கான ஆரம்பமாக இருக்க வேண்டும். திதி, மாற்றான் தாய் மகனாக இருந்தாலும் இவனும் உன்னுடைய மகன்தானே? நீ இவனை உன்னுடைய மகனாக எண்ணினால் நீ இவனை தூண்டிவிடாதே. ஒரு தாயாக நீ உன் தாயின் கடமையை நிறைவேற்றிவிடு. மேலும் உன்னுடைய இந்த மகனுக்கும் சொல்லி புரியவை. அதிதியின் அனைத்து மகன்களும் தர்மத்தின் வழியில் நடந்ததால் தேவர்கள் ஆனார்கள் என்று. இவனும் அந்த வழியை தன் வழியாக்கினால் இந்திரனுக்கு சமமானவனாகி விடுவான். இல்லை, இந்திரனாக நான் விரும்பவில்லை.
நான் நாராயணனாக வேண்டும். அதுவே லட்சியம். லட்சியத்திற்கும் பிடிவாதத்திற்கும் இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் மகனே. நீ நாராயணன் ஆக வேண்டுமா? அந்த நாராயணனின் சுதர்சன சக்கரத்தின் தாக்கத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. உங்களின் அற்புதமான வடிவத்தை எந்த ஒரு பக்தன் தன்னுடைய வீட்டிலோ அல்லது தொழில் நிலையத்திலோ வைத்து தொடர்ந்து பூஜை செய்பவர்களுக்கு அவரின் வாழ்வில் இன்பம், பலம், ஆரோக்கியம் என அனைத்தும் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வாழ்க! இவர்கள் மாலை சூட்டிக் கொண்டதே சந்தோஷமான கண்கொள்ளா காட்சி என்றால் ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் திருமணமானது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இது உடனே நடந்தாக வேண்டும். நாளைய நாள் சிறந்த நாள். ஆதலால் நாளைய தினமே லக்ஷ்மி நாராயணரின் திருமணம் நடைபெறும். நடைபெறும் நடைபெறும். மேலும் இந்த சுப வேளையில் சப்த ரிஷிகளுக்கும் இந்த வேதத்தின் அருள் கிடைக்கும். திருமணத்தின் மூலம் அன்புடன் இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் வேத ஞானமும் பரவும். பிரபு, இப்போது இந்த தாசனுக்கு அனுமதி அளியுங்கள். நான் பல்வேறு வேலைகள் செய்ய வேண்டியதுள்ளது. அது என்னுடைய பெரும் பாக்கியம். ஆனால் பிரபு, திருமணத்திற்கு யாரையெல்லாம் அழைக்க வேண்டும்? தேவரிஷி, தாயே, கூறுங்கள் தாயே. வைகுண்டத்தின் 7 வாயுர் கதவுகளை தாண்டி வர முடிந்தவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும். அதாவது தங்கள் மனதை வென்றவர்கள் மட்டும்தான் இத்திருமணத்தில் கலந்து கொள்ள இயலும். இன்று இல்லையேல் நாளை சுதர்சன சக்கரத்திற்கான மாற்றை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அப்படியே என்னுடைய தோல்வியை நான் வெற்றியாக மாற்றி விடுவேன். அதற்கு பிறகு லக்ஷ்மி எனக்குத்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். சுதர்சன சக்கரம் ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல. அது தவத்தின் வலிமையில் அடங்கி உள்ளது. அதில் வேதங்களின் சக்தி உள்ளது. நீதி மற்றும் சமநிலையை காக்கும் ஆயுதம் அது. கடமையின் ஒரு வெளிப்பாடு அது. ஆனால் உன்னிடம் சுதர்சன சக்கரம் போன்ற ஆயுதமும் இல்லை. வேறு எவ்வழியிலும் சுதர்சன சக்கரத்தை அழிக்கவே முடியாது. என்னிடம் ஆயுதம் இல்லை என்று உங்களிடம் யார் சொன்னது தந்தையே? என்னிடம் ஒரு ஆயுதம் உள்ளது. அது என் தந்தை மகாமுனிவர் காஷ்யபர். நீங்கள்தான் அந்த வழி. அந்த வழியில் நடந்து நான் சுதர்சன சக்கரத்தின் மாற்றை அடைந்து விடுவேன். உங்களின் மொத்த திறமையும் மொத்த தவ வலிமையும்
என்னை என் லட்சியத்தை அடைய வைக்கும் தந்தையே. நிச்சயமாக இல்லை. நான் நிச்சயம் அவ்வாறு செய்யவே மாட்டேன். தந்தையே, நீங்கள் எனக்காக இதை செய்தே ஆக வேண்டும் தந்தையே. என்னை போகவிடு ஹயக்ரீவா, போகவிடு. நீ என்ன செய்கிறாய்? அவர் உன் தந்தை ஹயக்ரீவா. ஏனென்றால் தந்தையிடமிருந்து பாதுகாப்பை தேடுவது ஒரு மகனின் உரிமையாகும். மகனின் பாதுகாப்பை பற்றி சிந்திப்பது தந்தையின் கடமையாகும். இவர் ஹயக்ரீவனுக்கு ஆயுதத்தை அளித்தாக வேண்டும். மகனாக இருந்தும் தந்தை மீதே உன் பலத்தை காட்டுகிறாயா? தந்தையே, நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் உங்களுடைய மகன்தான். ஆனால் இந்த வீரர்கள் உங்கள் புதல்வர்கள் அல்ல. வீரர்களே, என் வணக்கத்திற்குரிய தந்தையை கைது செய்யுங்கள். இது மிகப்பெரிய பாவம். இது அதர்மமானது. அவரை விட்டுவிட ஹயக்ரீவா. கத்ரு, காதலில் அதர்மமின்றி எதுவும் இல்லை. ஹயக்ரீவனுக்கு லக்ஷ்மி மீது காதல் வந்துவிட்டது. காதலுக்காக செய்யும் ஒவ்வொரு கர்மாவும் தர்மம்தான். ஆமாம் தாயே, ஆமாம். அன்பினால் இல்லை என்றால் வலியினால். நிச்சயமாக சுதர்சன சக்கரத்திற்கு மாற்று ஆயுதத்தை நீங்கள் எனக்கு அளித்தே ஆக வேண்டும் தந்தையே. ஹயக்ரீவா, நீ என் நாராயணனை விட திறமையானவன் என்றால் இந்த சுதர்சன சக்கரத்தை கடந்து வந்து என்னை அடைய வேண்டும். இதுதான் என் நிபந்தனை. நாராயணரே, தந்தையே, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அடியை எடுத்து வையுங்கள். செய்வது தீமை, அதிலும் மாணவமா? இதன் விளைவுகள் மிகவும் கொடுமையாக இருக்கும் மகனே. திருந்திவிடு. இப்பொழுதும் காலம் உள்ளது. காலம்தான் எனக்கு இல்லையே தந்தையே. நேரம் துளியும் இல்லை. அங்கே பாருங்கள். இந்த அப்பாவிகள் உன்னை என்ன செய்தார்கள் ஹயக்ரீவா? தவறு செய்து விட்டார் கத்ரு தாயே, தவறு செய்து விட்டார். இவர்கள் தந்தையின் அன்பு புதல்வர்கள். நாகர்களாகவும் அசுரர்களாகவும் இருந்தும் கூட நல்வழியில் செல்ல விரும்புபவர்கள்.
எனக்கு மிகவும் சங்கடமாக உள்ளது. ஏனெனில் இவர்கள் இனிமேல் நல்வழியில் எப்போதும் செல்லவே முடியாது. ஏனெனில் இவர்களின் தந்தையார் எனக்கு சுதர்சனத்தின் மாற்றை தரவே இல்லையே. ஐயோ, நான் தவறிழைத்து விட்டேனே. நான் மற்றொரு கயிறை வெட்டிவிட்டேன். தந்தையே, உங்களின் நாகமகன் இருக்கும் இடத்திற்கு மேலே உள்ள கயிறை அல்லவா வெட்டி இருக்க வேண்டும்? நீங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. ஹயக்ரீவன் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டான். இந்த முறை என் குறி நிச்சயம் தப்பாது. சுவாமி, ஏதாவது கூறுங்கள். இல்லை என்றால் இந்த துஷ்டன் நம் மகன்களை கொன்று விடுவான். ஆஹா ஆஹா ஆஹா, என் தாய் கதுரு மிக திறமையானவள். தாயார் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஹயக்ரீவன் சுதர்சனத்திற்கான மாற்றை அடையும் வரையில் நிச்சயம் என்ன வேண்டுமானாலும் செய்வான். வேண்டாம், பொறு. இங்கு வைகுண்டத்திற்குள் தீய எண்ணத்துடன் யாரும் வர முடியாது. பிறகு ஏன் நீங்கள் சக்கரதாரியாக நிற்கிறீர்கள்? தேவி, இந்த சுதர்சனம் என் மகிழ்ச்சியை பறித்துவிட்டது. எனக்கு பொறாமையாக உள்ளது. தங்களுக்கு சுதர்சனத்தின் சக்தி மற்றும் மகிமை மீது இவ்வளவு நம்பிக்கையா? என் மீது கூட அவ்வளவு இல்லையே. உங்கள் அன்பின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நாராயணரே. அன்பின் சக்தியானது ஒரு வைக்கோலை கூட வஜ்ரமாக்கிவிடும். சுதர்சனம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு வைக்கோல் இருந்தால் கூட அதை கடந்து எவராலும் வர முடியாது. நீ எதை சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராக உள்ளேன். அருமை தந்தையே. உண்மைதான் தந்தையே. ஒரு தந்தையால் தன்னுடைய மகன்கள் சாவதை எப்படி பார்க்க முடியும்? சரி, ஆரம்பியுங்கள் தந்தையே. எனக்கு தேவையானது என்னவென்றுதான் தெரியுமே. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தந்தையே, உங்களுக்கு கால அவகாசம் இல்லை. ஏனெனில் எனக்கு இந்த ஆயுதம் லக்ஷ்மி நாராயணனின் திருமணத்திற்கு முன்பு கிடைத்தாக வேண்டும். சுதர்சனம் உங்களின் வடிவம் நாராயணரே. அதன் சக்தியினால் இந்த பிரபஞ்சமே அதன் குணத்தையும் மகிமையையும் அறிந்து கொண்டு விட்டது. இனி எப்பொழுதும் எந்த ஒரு மூடனும் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய துணிய மாட்டார்கள். விடாமுயற்சி, ஓர் மெல்லிய கயிர், ஒரு உறுதியான பாறை. இவ்விரண்டில் வலிமையானது எது? நீங்கள் எல்லோரும் பாறை என்பீர்கள். ஆனால் என்னை கேட்டால் ஒரு கயிற்றால் கூட பாறையை அறுக்க முடியும். ஆம், நீங்களே முயற்சித்து பாருங்கள். ஒரு கயிற்றால் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு பாறையை உராய்த்து கொண்டே இருந்தால்
பாறையில் நிச்சயமாக ஒரு தடம் விழுவதை நீங்களே காண்பீர்கள். இதுதான் விடாமுயற்சியின் சக்தி. விடாமுயற்சியால் நிச்சயம் ஒரு நாள் நமது லட்சியத்தை அடைய வைக்க முடியும். அது உங்களின் சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். அசாத்தியமான செயல்களை கூட அது சாத்தியமாக்கிவிடும். அது கல்வியோ, யுத்தமோ, தவமோ, விளையாட்டோ எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி அதில் உங்களை முழுமையடையச் செய்யும். அதேபோல் உங்களின் லட்சியத்தையும் அது அடையச் செய்யும். ஆகையால் உங்களது விடாமுயற்சியை நீங்கள் விட வேண்டாம். அப்போதுதான் வெற்றி என்னும் வைகுண்டத்தை நீங்கள் அடைய முடியும்.